ஓகே, பாட்டோவில் ஏறிட்டேன். அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன். அங்கே ஆர்ஜிஆர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் 400 ரூபா. இது அந்த படம் நடித்தார் அவரோட இதா ஜவுளி கடையா? அந்த லெஜெண்ட் சொல்லி படம் எடுத்தாரா? ஓகே, லெஜெண்ட் படம் தர சரவணனா? இது புதுசாக கட்டுறதோ? ஓ, இது நான் கடை. ஓகே, நல்லா இருக்கா? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? துணி கடை இருக்குல்ல? ஓ, இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் அந்த காலத்துல இருக்கிற கடை. குவாலிட்டி தான் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கிறேன். அதோட பஸ் ஸ்டாண்ட். அவருக்கு ஒரு புரட்சி தலைவர் பஸ் ஸ்டாண்டே கொண்டு இருக்குது. சுற்றி தமிழங்க தான் நம்ம. ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்? சிதம்பரமா இல்லை, கன்னியாகுமரிக்கு போகிறேன். ஸோ ஆர்ஜிஆர் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னுக்கு சென்ட்ரலில் மேலே பாருங்கள். ஓ, பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஹோட்டல் வந்து 400 ரூபீஸ் வாங்கினாங்க. ஹோட்டல்லேருந்து க்ரௌன் பிளாசாலேருந்து இந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு 400 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க. கேட்டதுக்கு 150 ரூபா அவ்வளோதான் வரும்னு சொன்னாங்க. 8 கிலோமீட்டருக்கு. பட்டு இன்றைக்கி காந்தி ஜெயந்தின்றதுனால அப்படி தான் வாங்குவாங்களாம். மீட்ரு யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் அப்படி படுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்கலாம். ரொம்ப தூரம் போகிறவங்க அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண 1 டே 2 டேஸ் வெயிட் பண்ண தான் இருக்கும். அதனால் இப்படியே வந்து அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்படியே படுத்துருக்குறாங்க. அமுச்சுட்டாரு. நானும் ஆர்ஜிஓ பசங்க இருக்கோம். ஆர்ஜிஆர் இருக்கோம். இங்கே இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். டோல்கேட்டில் இருக்கோம். ஸோ வந்து ரெஸ்ட் டைம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு half an hour ரெஸ்ட் டைம். ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 2 மணி பஸ் சொல்லிட்டு 4:30 மணிக்கு தான் பஸ் வெளியே வந்துச்சு. இல்லை 4:30 மணிக்கு தான் பஸ் வெளியே வந்துச்சு. அதில் இடையில நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கன்னியாகுமரி போய்ட்டுருக்கோம். திருச்சி போய்ட்டு கன்னியாகுமரி போய்ட்டுருக்கோம். இப்போ ரெஸ்ட் பண்ண போய்ட்டுருக்கோம். மறுபடியும் சந்திப்போம். நம்ம வந்து மலேசியாவில் கட்டிங் ஸ்லோ. இது அதோட கட்டிங்காக இருக்குது. 2 காஃபி எனக்கும் ஆர்ஜிஆர் இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் கட்டிங். நம்ம ஊர் கட்டிங். இந்த ஊர் கட்டிங் அந்த ஊரில் இருக்குது.
மாஸ்டர் பேர் என்ன சார் உங்கள் பேர் பேர் கலீல். கலீல் மாஸ்டர் தான் நம்மளுக்கு காஃபி போட்டிருக்காரு. கட்டிங் காஃபி டீயில். சரி, நம்ம வந்து கட்டிங் வந்து இவ்வளோ பொறுத்து வச்சு இவ்வளோ கொடுப்போம். பட் இங்கே நெக்ஸ்ட் இயர் கட்டிங் வச்சு பார்ப்போம். பரவாயில்ல, அவங்க கொடுத்துருக்காங்க சார் போகலாம். ஸோ தமிழ்நாட்டு கட்டிங் மலேசியா கட்டிங் ஈக்குவலாக இருக்க போகிறாங்க. டீ அதிகமாக இருக்குது. டீ அதிகமாக காஃபி டேஸ்ட்டு காஃபியோட இது குறவாக இருக்குது. ஓகே.